நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா நாளை சென்னை வருகிறார். அவரது தலைமையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கூடுதல் தகவலோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அவரிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, நட்டாவோட பயணத்திட்டம் என்ன? நாளைக்கு பாஜக நிர்வாகிகளோடு சந்திப்பு நடைபெற உள்ளது. என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து முடிவெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அகில இந்திய பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா நாளை ஒருநாள் பயணமாக சென்னை வர இருக்கிறார். அவருடைய முழுமையான பயண திட்டங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. டெல்லியிலிருந்து காலை சரியாக 9:20 மணி அளவிலே புறப்படும் ஜே.பி. நட்டா சென்னை விமான நிலையத்திற்கு சரியாக 12:45 மணி அளவிலே வர இருக்கிறார். விமான நிலையத்தில் அவரை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் முழுமையாக வரவேற்பு அறிவிக்கிறார்கள். அங்கிருந்து நேரடியாக தனியார் ஹோட்டலுக்கு, லீ மெரிடியன் ஹோட்டலுக்கு செல்லக்கூடிய நட்டா அங்கு சரியாக 12:55 மணி அளவிலே மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 13 முக்கிய பாஜக நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அப்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலரும் ஜே.பி. நட்டாவை தனியார் அந்த ஹோட்டலில் சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் பாஜக தயாராகி வருவது, வியூகங்களை வகுப்பது, தேர்தல் அறிக்கை, அந்த கருத்து கேட்பு கூட்டம் இன்றைய தினம்தான் விருதுநகர், திருச்சியில் தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பாகவும் அதே போன்று தமிழகத்தில் ஏற்கனவே தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் பாஜக சார்பில் நடத்தப்பட்டு வரும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கிறது, அது எப்பொழுது இறுதியை எட்டும், ஏற்கனவே ஓ. பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கிட்டத்தட்ட இறுதியாகிவிட்டது. தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தான் அவரிடம் தற்பொழுது இறுதியாக பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தான் நாளை சரியாக 12:55 மணி அளவிலே அந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சரியாக 3:45 மணியிலிருந்து 5 மணி வரை செங்கல்பட்டை அடுத்த SRM காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்தில் கிட்டத்தட்ட 5000 நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும், பூத் கமிட்டியை வலுப்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக ஜே.பி. நட்டா நாளை துறைமுகம் உள்ளிட்ட அந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் பாத யாத்திரை செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது பாஜக சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காவல்துறை சார்பில் இதுவரை அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. அது தொடர்பாக இன்றைய தினம் ஆலோசனை பாஜக சார்பில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஒருவேளை கடைசி நேரத்திலும் அந்த அனுமதி கிடைக்காத பட்சத்தில் தடையை மீறி அனுமதி ஊர்வலம், பாத யாத்திரை செல்லக்கூடுமா, இல்லை என்றால் பொதுக்கூட்டத்தில் மட்டும் அவர் கலந்து கொள்வார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியாக இரவு 7 மணி அளவிலே, அந்த 7:30 மணி அளவிலே பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் என்பது அந்த மின் ரோட் பகுதியில் நடைபெற இருக்கிறது. அதாவது ஹார்பர், துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த இடத்தில் நடைபெறும் அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போன்ற ஜே.பி. நட்டா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டாவின் நாளைய பயண திட்டம் இப்படியாக இருக்கிறது. வேறு சில மாற்றங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நாளை இருக்கும் என்றும் பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதா, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா நாளை சென்னை வருகிறார். இந்த நிலையில் பாஜகவில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. கூட்டணியில் என்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாளை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.